வழக்கமா 9 மணிக்கு ஆரம்பிக்கிற ஸ்கூலுக்கு இவ மட்டும் 7 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுறா. 4 மணிக்கெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சிரும். ஆனா இவ ரொம்ப லேட்டா தான் வரா. இன்னும் முக்கியமா எங்க போனாலும் அந்த சிவாவும் இவளும் சேர்ந்தானே போவாங்க. ஆனா இப்பெல்லாம் இவ ஒரு நேரத்துக்கு வரா போறா. ஆனா அவன் மட்டும் வழக்கம் போலதான் போயிட்டு வந்துட்டு இருக்கான். இதுதான் எனக்கும் புரியவே மாட்டேங்குது. ஏத்த ஒருவேளை 2 பேருக்கும் சண்டையா இருக்குமோ? சேச்சா இல்ல, அதான் வீட்ல இருக்கும்போது நல்லா தானே பேசிக்கிறாங்க. இதுல வேற என்னமோ இருக்கு. அதனாலதான் அத்த உங்க பையனுக்கு மட்டும் இவங்க மேல இருக்கிற டவுட் இன்னும் மாறவே இல்ல. கண்டிப்பா ஏதோ ஒரு திருட்டுத்தனம் நடக்குது. அத இவ மட்டும் தான் பண்றாளா இல்ல அந்த சிவாவும் சேர்ந்து 2 பேரும் பண்றாங்களான்னு தான் தெரியல. இது இப்படியே விட்டா நமக்கு தான் கண்டிப்பா சிக்கல் வரும். சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அத்த. எனக்கும் அப்படிதான் தோணுது. இதுங்களை நினைச்சா ஒரே டென்ஷனாவே இருக்கு. இருந்தாலும் நம்ம பொண்ணியோட கல்யாணம் இருக்குல்ல, அதான் பாக்குறேன். அத்த ஒண்ணு பண்ணுவோம் வாங்க, நம்ம 2 பேரும் இவளை ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் இவ எங்க போறான்னு தெரிஞ்சுக்குவோம். ஏதாவது தப்பா இருந்துச்சு அப்புறமா இதை எப்படி டீல் பண்ணலாம்னு யோசிக்கலாம். ரித்திகா, நாம போய் இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணுமா என்ன? நாளைக்கு உங்க சொத்தெல்லாம் பறி போனா ஓகேவா? ஐயோ, அத நான் எப்படி விடுவேன்? அப்ப பேசாம என் கூட வாங்க, எந்த பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன். வாங்கத்த வாங்கத்த ஃபாலோ பண்ணி போலாம். சரி போலாம். இதுல ஒரு புது ஷர்ட் இருக்கு. இது அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்துறியா? அப்புறம் இத நான் தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லாத, நீயே வாங்கிட்டு வந்ததா சொல்லி கொடுத்துரு. ஏன் அப்படி போய் சொல்லணும்? நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க, அப்ப நீங்களே போய் கொடுங்க. நான் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னா அவருக்கு பிடிக்காது. கண்டிப்பா இதை வாங்கிக்க மாட்டாரு. அது மட்டும் இல்ல, அங்க கபிலன் இருக்கான். இப்ப நான் எப்படி அங்க போறது? தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதனாலதான் சொல்றேன், நீயே கொடுத்துரு பொன்னி, ப்ளீஸ். சரி கொடுங்க. ஆனா இந்த தங்கச்சிக்கு எதுவும் வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலல்ல? பொன்னி, உன்ன நான் யோசிக்காம இருப்பனா? ஒரு நாள் நான், நீ, ஐலி எல்லாரும் ஒன்னா வெளியே போலாம். அப்போ உனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அது எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன். சூப்பர்னா, அப்போ நெக்ஸ்ட் வீக்கே போயிடலாம். சரி, இந்தா கொடுங்க. அப்புறம் இதுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன ஆகும்னு போட்டுட்டியா? ப்ராசஸ் போயிட்டு இருக்குப்பா. அது முடிஞ்ச உடனே என்கிட்ட சொல்லு. சரிப்பா, நான் அது என்னன்னு பார்க்கறேன். அப்பா வாமா. என்னங்கப்பா? என்ன இது? வாங்கி பாருங்கப்பா. குடு. என்ன இருக்கு அப்படி? உட்காரு. பொன்னி, எப்படிமா? இது எனக்கு பிடிச்ச கலர், சூப்பரா இருக்கு. இத நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க கடைசி வரைக்கும் வந்தாங்கன்னா அம்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்களே. இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. அப்புறம் தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். இப்ப என்ன பண்றது? அண்ணா, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னம்மா, வேற ரூட் வழியா போட்டுமாமா? அதெல்லாம் வேண்டானே. அவங்கள நம்மள ஃபாலோ பண்ணி வரவிடாம கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விடுங்க போதும். அவ்வளவுதானே. இப்ப பாருங்க. ஐயோ ஐயோ, என்னாச்சு அந்த ஆட்டோக்காரனுக்கு? திடீர்னு இப்படி தாறுமாறா போயிட்டு இருக்கான். ஐலி தான் அத்த நம்ம வரத பார்த்துட்டு வேறனே ஆட்டோவை இப்படி போக சொல்லிருப்பா. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நான் அவளை விடுறதாவே இல்ல. ரித்திகா, பாத்து ரித்திகா, உனக்கு வேற சரியா கார் ஓட்ட தெரியாது. நான் உன்னை நம்பிதான் வரேன், பாத்து ஓட்டுமா? என்ன ஆச்சு? ஏன் நிக்குது? அவன் போயிட்டு இருக்கான்.
கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அத்தை. அஷோ, என்ன ரித்திகா, ச்சே, அவ எங்க போனானே தெரியல, மறைஞ்சிட்டா பாரு. ஐயோ, ச்சே. தப்பிச்சுட்டா அத்தை. என்னங்க, ம் என்ன திரும்பவும் இந்த சட்டையை எடுத்து போட்டிருக்கீங்க? இதுதான் கிழிஞ்சிருந்துச்சுல்ல? நல்லா பாரு, இது அந்த ஷர்ட் இல்ல, புதுசு. என் பொண்ணு எனக்கு பிடிச்ச கலர்லயே அதே மாதிரி ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கா. என்ன இது புதுசா? உங்க அப்பாக்கு ஷர்ட் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கா? மா, உனக்கும் உன் மகனுக்கும் என்னதான் பிரச்சனை? நான் என் அப்பாவுக்கு சட்டை வாங்கி கொடுத்துருக்கேன். உங்களால முடிஞ்சா சந்தோஷப்படுங்க, இல்லையா அமைதியா போங்க. அதை விட்டுட்டு இப்படி கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காதீங்க. ஏய், இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அது ஒண்ணு இல்ல, நீ வரத்துக்கு முன்னாடி கபிலனும் உன்ன மாதிரி தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப நீ அதே கேள்வியை கேட்டியா, அதான் பொன்னி டென்ஷன் ஆயிட்டா, அவ்வளவுதான். பொன்னி, அது ஒண்ணு இல்லம்மா, நீ இவளுக்கும் ஒரு சாரி எடுத்து கொடுத்திருந்தா இவ அமைதியா இருந்திருப்பா. நேத்து நீ ஷாப்பிங் எப்ப போன? அது நான் நேத்து ஈவினிங் தாமா போனேன். உன் அப்பாவோட ஷர்ட் கிழிஞ்சதே எனக்கு நேத்து நைட்டு தான் தெரியும். நான் சொல்லிதான் உன் அப்பாவுக்கே தெரியும். ஆனா அது எப்படிமா முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி ஈவினிங்கே போய் ஷர்ட் எடுத்துட்டு வந்த? அது நான் அதுக்கு முன்னாடியே. ஏய், யார் அந்த சட்டைய வாங்கி கொடுத்தது? ஒன்னதான் கேக்குறேன், சொல்லு. மா, அதான் நான் தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்க? பேசாம போமா. அதான் என்னங்க, ஷர்ட்டை காட்டுங்க. எதுக்கு சட்டையை காட்டு சொல்ற? சொன்னா கேளுங்க, சட்டையை காட்டுங்க. சித்தி, சித்தப்பா பொன்னி வாங்கி கொடுத்தான்னு சொல்லிதான் ஆசையா இந்த ஷர்ட்டை போட்டுட்டு இருக்காரு. இதை எதுக்கு இப்ப கழட்ட சொல்றீங்க? இப்ப அந்த சட்டையை கழட்ட போறீங்களா இல்லையா? ஏய், முடியாது செல்வநாயகி, முதல்ல ஏன்னு சொல்லு. பொன்னி ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கா, நீ பாட்டுக்கு திடீர்னு வந்து கழட்ட சொல்ற? என்னம்மா இது? இதுக்கும் நல்ல நாள் பார்த்து தான் போட்டுக்கணுமா?